இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறது. இந்த நாளில் சிந்தனைக்கு நானே உன் கடவுள். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன். அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமும் வந்தேன். யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனப்படும் வேதனை உணர்ந்தேன். அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் வந்தேன். யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். நானே உன் கடவுள், வான் படைகளின் இறைவனாம் நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ எவரோ, என் பணியை செய்பவர் யாரோ. அன்பும் அறமும் நீதியும் நேர்மையும் நிலைநிறுத்துவாரோ. யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார்? ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே இந்த பாடல் வரிகளுக்குண்டான பதில் அங்கே இருக்கிறது. நானே உன் கடவுள், வான் படைகளின்
இறைவனாய் நானே இருக்கிறேன். நானே உன் கடவுள், வான்படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ எவரோ, என் பணியை செய்பவர் யாரோ. நானே உன் கடவுள், வான்படைகளின் இறைவனாயிருக்கிறேன். நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யார்? என் பெயரால் செல்பவர் யார்? என் செய்தியை சொல்பவர் எவர்? என் பணியை யார் செய்வார்? அன்பும் அறமும் நீதியும் நேர்மையும் நிலைநிறுத்திடுவாரோ, யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? அன்பும் மரமும் நீதியும் நேர்மையும் நிலைநிறுத்திடுவாரோ, யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். ஓசையா 14:9 சொல்லுகிறது, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற பிள்ளைகளை நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் அப்பா. இதோவும் பணிக்காக நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி யார் செய்வார்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் மென்மையான குரலை ஏசையா கேட்கிறார். ஐயோ, நான் அழிந்தேன், ஆண்டவரின் கண்கள் என் கண்கள் கண்டனவே என்று சொல்லி ஏசையா குபுருவான். சேராபுனில் ஒருவர் நெருப்பு துண்டை எடுத்து வந்து அவன் உதட்டை தொட்ட பொழுது உன் குற்றப்பழி நீங்கியது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் என்னும் வினவும் குரல் கேட்கப்படுகிறது. என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டோடைய பணிக்காக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற இயேசுவின் கட்டளைகளுக்கு இணங்க நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற கட்டளைகளுக்கு இணங்க நாம் ஒவ்வொருவரும் அடியேனை அனுப்பும் என்று சொல்லி அழைப்பு, உம்முடைய அழைப்பு ஆண்டவரே, அந்த அழைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நிலையான அழைப்பு, நிபந்தனையற்ற அழைப்பு,
தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி, அழைப்பு பெற்றவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலர் ஆண்டவரே, இதோ நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அனுப்பும், அடியேனை அனுப்பும், அடியேன் காத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன் சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உள்ள கதவருகிலிருந்து தட்டி கொண்டிருக்கிறார். என் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரி, என் சத்தத்தை கேட்டு உள்ள கதவை திறந்தால் நான் உன்னிடம் வந்து போஜனம் பண்ணுவேன், உன்னோடு நான் உறவாடுவேன் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.